சேலம் மாவட்டம் சங்ககிரி தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யார் சீட்? மணிகண்டனை பொறுத்தவரை மிகவும் பசையுள்ள நபராகவும் டிஎம் செல்வகணபதியின் முழு ஆசி பெற்றவராகவும் குறிஞ்சி இல்லத்திலிருந்து இவருக்கு டிக் செய்யப்படும், அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சில்ல பிள்ளையாக மணிகண்டனை பார்க்கப்படுகிறார்கள். இன்று சேலம் மாவட்டம் சங்ககிரி தொகுதியில் போட்டியிடக்கூடிய உத்தேச வேட்பாளர் பட்டியலை இன்று காண இருக்கின்றோம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கிறது. அனைத்து கட்சிகளும் கூட்டணிகளை உறுதி செய்து கொண்டு தொகுதி உடன்படிக்கை வரை சென்று கொண்டிருக்கிறது. இதில் நாம் கிங் 360 சார்பாக தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து தொகுதிகளிலிருந்தும் உத்தேச வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று சேலம் மாவட்டம் சங்ககிரி தொகுதியில் திமுக, அதிமுக மற்றும் தாவேகா ஆகிய கட்சிகளில் கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய உத்தேச வேட்பாளர் பட்டியலை இன்று காண இருக்கின்றோம். சங்ககிரி தொகுதியை பொறுத்தவரை பிரதான தொழில் லாரி டாரஸ் மற்றும் விவசாயம். அது மட்டும் இல்லாமல் இங்கு சங்ககிரி மலைக்கோட்டை பெரிய அடையாளமாக இந்த தொகுதிக்கு பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தீரன் சின்னமலையின் மணிமண்டபம் இங்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய சிமெண்ட் ஃபேக்டரி இங்கு இருக்கிறது. இங்கு உள்ள மக்களுக்கு விவசாயம் மற்றும் லாரி தொழில் தாண்டி சிமெண்ட் ஆலையில் பணிபுரிப்பவர்களும் அதிக அளவில் இருக்கிறார்கள். தேசிய நெடுஞ்சாலையில் இணைக்கக்கூடிய பகுதியில் இந்த தொகுதி அதிகம் வருவதால் மிகவும் பரபரப்பாகவும் மோட்டார் சார்ந்த தொழில் இருப்பதாலும் 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இது பார்க்கப்படுகிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரை வன்னியர் இன மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த தொகுதிக்கும் அதற்கு பக்கத்தில் உள்ள நாமக்கல் மாவட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், நாமக்கல் மாவட்ட திருச்செங்கோடு தொகுதி கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிகம் உள்ள தொகுதி. ஆனால் அதற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய சங்ககிரி தொகுதி முற்றிலுமாக சேலம் மாவட்டத்திலும் பாமக வன்னியர் பெல்ட்டை துவங்கும் இடமாக இந்த தொகுதி இருக்கிறது. இங்கு வன்னிய வேட்பாளர்கள் தான் இங்கு அதிக அளவில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த தொகுதியை பொறுத்தவரை வன்னியர்கள் அருந்ததியர் இன மக்கள் பெரும்பான்மையாக உள்ளனர். இந்த தொகுதி பாராளுமன்றத்தில் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏரியா. அதிலும் குறிப்பாக இந்த தொகுதியில் 1-to-1 மோதலாக எடப்பாடி பழனிசாமிக்கும் டிஎம் செல்வகணபதிக்கும் இருக்கக்கூடிய தொகுதி இது. ஏனென்றால் இதை ஒட்டிய தொகுதி தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியின் தொகுதி. அவரோட ஆளுமை இந்த தொகுதி முழுவதும் 1-to-1 இருக்கிறது. அவரை வீழ்த்தக்கூடிய சக்தியாக டிஎம் செல்வகணபதியிடம் இந்த பொறுப்பை திமுக தலைமை கொடுத்திருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக 8 முறை வெற்றி பெற்றுள்ளது, காங்கிரஸ் 2 முறையும், திமுக 5 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. திமுக பல தேர்தல்களில் வன்னியர் வேட்பாளரை தவிர்த்ததால் ஒரு சில முறை தோல்வியை கண்டிருக்கிறது என்பது தொகுதியின் பழைய கால வரலாறுகளாக இருந்திருக்கிறது. 2006ஆம் ஆண்டு இந்த தொகுதியில் திமுக கைப்பற்றிய நிலையில் 2011இல் விஜயலட்சுமி, 2016இல் ராஜா, 2021இல் சுந்தரராஜன் ஆகியோர் போட்டியிட்டு அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளனர். தொகுதி மறுசீரமைப்புக்கு முன்பாக சங்ககிரி தொகுதி தனி தொகுதியாக இருந்தது. 2006ஆம் ஆண்டு திமுக சார்பில் களம் கண்ட பிபி துரைசாமி வெற்றி பெற்று துணை சபாநாயகராக தேர்வானார். இதே தொகுதியில் கடந்த காலங்களில் தனி தொகுதியாக இருந்த காலங்களில் அதிமுகவின் சார்பில் சரோஜா அவர்கள் போட்டி போட்டார். சபாநாயகராக இருந்த தனபாலா அவர்களும் போட்டி போட்ட தொகுதி இது. தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு சங்ககிரி தொகுதியில் களம் கண்ட வீரபாண்டி ஆறுமுகம் வெற்றி வாய்ப்பை இழந்தார். சங்ககிரியில் தொடர்ந்து வன்னிய சமூக மக்களை வேட்பாளராக நிறுத்திய அதிமுக கடந்த முறை கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்திற்கு வாய்ப்பு கொடுத்தது. அதிமுக சார்பில் களம் கண்ட சுந்தரராஜன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். போன முறை திமுக அதிமுகவில் களம் இறக்கிய வேட்பாளர்கள் இருவருமே கொங்கு வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர்தான். இந்த நிலையில் இந்த முறை பெரும்பான்மையாக உள்ள வன்னியர் சமுதாயத்திற்கு வேட்பாளராக களமிறக்கப்பட வேண்டும் என்ற ஆவல் அந்த தொகுதியில் உள்ள பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமுதாய மக்களான வன்னியர்களிடம் அதிகமாக இருக்கிறது. வன்னியரின வேட்பாளர் யார் போட்டாலும் அந்த கட்சியை வெற்றி பெற செய்வது என்னவும் அவர்களுக்குள் பேசி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் கருத்துக்கள் ஆங்காங்கே தென்படுகிறது. அதுவும் குறிப்பாக மகிடஞ்சாவடி அதை ஒட்டிய பகுதிகளில் எல்லாம் முடிவாக இருக்கிறார்கள். இந்த முறை
வன்னியர் வேட்பாளர் யார் நிறுத்துகிறோமோ அவர்களை தான் வெற்றி பெற செய்ய வேண்டும், இந்த தொகுதியை விட்டுவிடக் கூடாது என்று உறுதியாக அவர்கள் முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது. அந்த வகையில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் களம் காண திமுகவில் கடும் போட்டி எழுந்துள்ளது. மாவட்ட அவைத்தலைவராக உள்ள தங்கமுத்து 70 வயதை நிரம்பியவர் என்பதால் தனது கடைசி வாய்ப்பாக சீட்டை எதிர்பார்க்கிறார் அறிவாலயத்திடம். பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய வன்னியர் வேட்பாளரை திமுக களமிறக்கும் பட்சத்தில் சேலம் மேற்கு மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளராக இருக்கக்கூடிய மணிகண்டன் அவர்களுக்கு இந்த முறை திமுக தலைமை வாய்ப்பு வழங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மணிகண்டனை பொறுத்தவரை மிகவும் பசையுள்ள நபராகவும் TM செல்வகணபதியின் முழு ஆசி பெற்றவராகவும் குறிஞ்சி இல்லத்திலிருந்து இவருக்கு டிக் செய்யப்படும், அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சில்ல பிள்ளையாக மணிகண்டனை பார்க்கப்படுகிறார்கள். தமிழகம் முழுவதும் இளைஞர் அணிக்கென 50 சீட்டுகளை உதயநிதி ஸ்டாலின் பெற்றுக்கொள்ள போகிறார். அதில் ஒரு தொகுதி சங்ககிரியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதில் மணிகண்டன் வேட்பாளராக வாய்ப்பு இருக்கிறது. வேட்பாளர் ஆக்கப்பட வேண்டும் என்றும் வன்னியரின மக்களும் பின்வழியாக அறிவாலயத்திற்கு உந்துதல் கொடுத்து கொண்டு இருப்பதாக கூறப்படுகிறது. தாரமங்கலம் மேற்கு ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் போட்டியிட்ட சீட்டை எதிர்பார்த்திருக்கிறார். சங்ககிரி தொகுதியை பொறுத்தவரை இவர்கள் இருவரில் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகிறது. அதிமுகவை பொறுத்தவரை சங்ககிரி தொகுதியில் மகுடஞ்சாவடி வடக்கு ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய செல்வகுமார் என்கின்ற மணிகண்டன் சீட்டை எதிர்பார்க்கிறார். அதேபோல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா மற்றும் தாரமங்கலம் ஒன்றிய செயலாளராக இருக்கும் செங்கோடனும் அதிமுக தலைமையிடம் சீட்டு எதிர்பார்க்கின்றனர். இது மட்டுமில்லாமல் VIP வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியின் மச்சான் வெங்கடேஷ் அவர்களும் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என்பது அதிமுகவினரிடையே ஒவ்வொரு தேர்தலிலும் அடிபட்டு கொண்டிருக்கக்கூடிய பெயர் வெங்கடேஷ். இவர் அதிமுக பொதுச் செயலாளரின் மச்சானாக இருந்து வருகிறார். அதிமுகவின் ஒரு பவர் சென்டராகவே வெங்கடேஷ் இருந்து வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. அந்த வகையில் அவரது பெயரும் அதிமுகவினரால் கூறப்படுகிறது. எடப்பாடி கடைக்கன் பார்வை அதிமுகவில் யாருக்கு கிடைக்கப் போகிறது என்பது அது எடப்பாடிக்கு மட்டுமே தெரியும் என்கிறார்கள் அதிமுகவினர். இதில் வெங்கடேஷை தவிர மற்ற மூவருமே வன்னியர்கள் என்பதால் யாரேனும் ஒருவருக்கு சீட் வழங்கலாமா அல்லது கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த வெங்கடேஷுக்கு வாய்ப்பு வழங்கலாமா என பரிசீலிக்கப்படுகிறது. அதேபோல் சங்ககிரி சிட்டிங் MLAவும் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருக்கிறார். மேலும் இந்த தொகுதி வன்னியர்கள் அதிகம் உள்ள தொகுதி என்பதால் அதிமுக கூட்டணியில் உள்ள பாமக அன்புமணி தரப்பினரும் இந்த தொகுதியை கேட்டு வருகிறார்கள். ஏனென்றால் இந்த மகுடஞ்சாவடி இந்த சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாம் பாமக கொடி இல்லாத கிராமமே இல்லை என்றுதான் கூறப்படும். ஏனென்றால் தனது எடப்பாடி தொகுதியில் தான் வெற்றி பெறவே பாமக இருந்தால் முடியும் என்பதால் தான் அன்புமணியை முதலாக எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியில் இணைத்து அவர்களுக்கு 18 சீட் ஒரு ராஜ்யசபா என முடித்து வைக்கப்பட்டது. இந்த பாமகவின் பலம்தான் அது. எடப்பாடி தொகுதி, தாரமங்கலம் தொகுதி, மேட்டூர் தொகுதி மற்றும் சங்ககிரி தொகுதியில் மிக பலமாக இருக்கக்கூடிய கட்சி பாமக என்றே கூறப்பட வேண்டும். அந்த வகையில் பாமக சார்பில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த அண்ணாதுரை போட்டியிட வாய்ப்பு கேட்டு அன்புமணியுடன் நெருங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. இங்கு அன்புமணியின் சார்பில் எங்கெங்கெல்லாம் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகிறார்களோ அங்கெங்கெல்லாம் டாக்டர் ராமதாஸ் அந்த வேட்பாளரின் வெற்றியை பாதிக்கும் வகையில் அரசியல் செயல்பாடுகள் இருக்கும் என்று கூறப்படுகிறது. சங்ககிரி தொகுதியை பொறுத்தவரை மிகப்பெரிய சவாலாக இருப்பது போக்குவரத்து நெரிசல். இதை சீர் செய்ய வேண்டும் என்று காலமாக பல்வேறு கோரிக்கைகள் தொகுதி மக்களிடையே எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. அது இப்பொழுது வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரின் முழு முதல் பணியாக இருக்க போகிறதாக கூறப்படுகிறது. பார்க்கலாம். நாளை வேறொரு தொகுதியில் இருந்து உத்தேச வேட்பாளர் பட்டியலுடன் உங்கள் கிங் 360 காணலாம். பாருங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இப்பொழுது 2026 அப்டேட்டுகளுடன் உங்கள் சட்டமன்ற தொகுதியின் வெற்றியை உறுதி செய்ய காத்திருக்கிறது. கீழுள்ள லிங்கில் இணைந்திருங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.